10 வருஷமா நான் யூஸே பண்ணல கண்ணா. சாரி 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அப்ப WTV வேல்யூ என்ன? அதாவது 10 வருஷத்துக்கு மேல நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன்டா. அப்போ அதோட WTV வேல்யூ என்னவா இருக்கும்? சொல்லுச்சலாம் என்னாச்சு? இல்லடா, ஒரு அசர்ட்டை நான் 10 வருஷம் மேல யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் கண்ணம்மா. ரிட்டர்ன் ஆன் வேல்யூ அதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்றது என்னோட கேள்வி. நில்லு ஓகேவா? இப்போ வந்து gift வந்து கேஷா கொடுக்குறேன். அது டாக்ஸபிளா எக்ஸம்டா? கரெக்டா சொல்லுங்க. டாக்ஸபிள். எக்ஸம்ஷன் கிடையாது. No such exemption is available on gift made in cash or convertible into money. ஓகேவா? ம். இப்போ நான் வந்து ஒரு கோல்டு செயின் 4000 ரூபாடா, ரிஸ்ட் வாட்ச் 3000 ரூபாய் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வாங்குறேன். எனக்கு எவ்வளோ இப்போ டாக்ஸபிள் பெர்குசைட் எவ்வளோ? எப்படிடா? எவ்வளோ? அதனால 2000 என்னது? 2000 என்னது? டாக்ஸபிள் பெர்குசைட். ஓகே. ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயினா யாரு? voting rights 20%, greater than 20% of voting rights இருந்தா அவங்க பேர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஓகேவா? இப்ப வந்து ஒரு அம்யூனிட்டிஸ் வந்து எம்ப்ளாயர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாருன்னா அது ஃபுல்லி டாக்ஸபிளா எக்ஸம்டா? Amenities provided by the employer to a specified employee, is it fully taxable or exempt? Amenities provided by the employee to non-specified employee. Who who is a non-specified employee?
நச்சுட சொல்லுங்க. ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயினா யாரு? ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயினா யாருன்னு கேக்குறான். ஹூ இஸ் அ ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி? கரெக்ட். அப்ப நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி யாரு? டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்மியா இருந்ததுன்னா நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி, அதிகமா இருந்தா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மியா 20% voting பவர் கம்மியா இருந்ததுன்னா நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி, ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. புரியுதா? இப்போ வேல்யூவேஷன் ஆஃப் பர்குசைட் இன் கேஸ் ஆஃப் ஃப்ரீ எஜுகேஷன் நல்லா பாத்துக்கோங்க. இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகுது, அந்த ரன் ஆகுற இன்ஸ்டிடியூஷன் எம்ப்ளாயரோடது. ஓகேவா? எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயியோட குழந்தைக்கு அங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப டாக்ஸபிள் வேல்யூ என்ன? வெரி குட், வெரி குட். இப்ப லோன் எடுக்கிறாங்கடா சொல்லுமா, ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க. ஆனா அந்த லோன் வந்து எம்ப்ளாயி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது டாக்ஸபிள் பர்குசைட்டா நாட் அ டாக்ஸபிள் பர்குசைட்டா? ஆ, நான் டாக்ஸபிள் பர்குசைட். ஓகேவா? எனி amenities provided by the employer to employee taxable exempt. இப்போ ரெண்டு விஷயம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா போன கிளாஸ்ல? யூஸ் ஆஃப் மூவபிள் அசெட்ஸ், சேல் ஆஃப் மூவபிள் அசெட்ஸ். சேல் ஆஃப் மூவபிள் அசெட்ஸ்ல தான் if the sale price is less than return on value na, the difference will be treated as a perquisite and will be taxable in the hands of employees. அசெட்னு வரும்போது கம்ப்யூட்டர், மோட்டார், கார், அதர்ஸ் 50%, 20%, 10%. இப்ப டைப் ஆஃப் அசெட், ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன், மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன்ல வந்து நம்ம 50% பண்ணோம். நீங்க மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கம்ப்யூட்டருக்கும் மோட்டார் காருக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கும் ரெடியூசிங் பேலன்ஸ், எனி அதருக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஆனா யூஸ் ஆஃப் மூவபிள் அசெட்ஸ்க்கு வந்து வேல்யூவேஷன் ஆஃப் பர்குசைட் எப்படி கண்டுபிடிக்கணும்? வெரி குட் ரா. மூவபிள் அசெட்ஸ்ல கார் இன்க்ளூட் ஆகுமா? நான் ஒரு இது படிச்சேன் சிவானி, ஒரு ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். Until you know yourself, world is a reality, God is an illusion. Once you know yourself, God is the reality and world becomes illusion, மாயா. தெரியல, இன்னமும் நல்லா இருந்தது. நேத்திக்கு ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். சொல்லுமா ஞாபகம் வச்சுக்கோ சொல்லுமா. மூவபிள் அசெட்ஸ் யூசேஜுக்கு ஒரு பாட்டு, சேலுக்கு ஒரு தனி பாட்டு. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இது மட்டும். அடுத்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. 1.6 சிசி ஒரு கார் இருக்கு. பிலோ 1.
பிலோ 1.6 சிசி காரை என்ன காருன்னு சொல்லுவாங்க? அபோவ் 1.6 காரை என்னன்னு சொல்லுவாங்க? என்ன என்ன முடியாது? பிலோக்கு தான் லோவர் கெப்பாசிட்டி. அபோவ் 1.66னா ஹை கியூபிக்கல். ஞாபகம் இருக்காதா? ஆ. அது பேஸ் பண்ணி தான் செல்லம்மா நம்மளுக்கு வந்து இந்த பர்குசைட்ஸ் இன் கேஸ் ஆஃப் கார் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோ செல்லம்மா. கார் வந்து நல்ல கீனா அப்சர்வ் பண்ணுங்க. எம்ப்ளாயர் ஓன் பண்ணிருக்காங்க, எம்ப்ளாயி மெயின்டைன் பண்றாங்க, ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க எம்ப்ளாயி. டாக்ஸபிள் வேல்யூல பர்குசைட்டா இல்லையா? மெயின்டைன் பண்றாங்க, கரெக்ட். இப்போ இது வந்து ஒஃபிஷியல் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுறது இந்த கார். எம்ப்ளாயி யூஸ் பண்றான். அது டாக்ஸபிள் வேல்யூ பர்குசைட்டா நாட் அ பர்குசைட்டா? ஓகே. எம்ப்ளாயி கார் ஓன் பண்ணி எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்றாங்க. எம்ப்ளாயி வந்து ரெண்டு பர்பஸ்க்கும் யூஸ் பண்றான். ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்றான், பர்சனலுக்கும் யூஸ் பண்றான். அப்ப டாக்ஸபிள் வேல்யூ என்ன? ம். யோசிங்க. எம்ப்ளாயி கார் ஓன் பண்ணி எம்ப்ளாயர் கார் மெயின்டைன் பண்றாங்கன்னா போத் பர்பஸ்க்கு ரெண்டு ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்றான். சி ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணா மட்டும்தான் பெர்கசைட் கிடையாது சிவானி. எப்போ அது போத்தோ கண்டிப்பா ஏதோ ப்ரொவிஷன் இருக்குன்னு அர்த்தம். யோசிச்சு சொல்லுங்க. எம்ப்ளாயி கார் யூஸ் பண்ணி, இது ஒரு வாட்டி எம்சிக்யூல கேட்டிருக்கான். எம்ப்ளாயி கார் யூஸ் பண்ணி எம்ப்ளாயர் கார் மெயின்டைன் பண்ணி போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன் என்னவா இருக்கும்? ப்ரொவிஷன்ஸ் டாக்ஸபிள் வேல்யூ என்னவா இருக்கும்? 900 900னா வந்து அதுக்கு டிரைவருக்கு கண்ணா. இது கொஞ்சம் கோர்வையா சொல்லுங்க. ம். அமௌண்ட் கரெக்ட். டிரைவர் இருந்தா 900 per month or a higher deductions if prescribed conditions are satisfied. ஓகே ஷிவானி, இதுல வந்து எந்த சினாரியோக்கு மெயின்டெனன்ஸும் டாக்ஸபிள், டெப்ரிசியேஷனும் டாக்ஸபிள்? எந்த சினாரியோ ஆஃப் எது பண்றாரு? திருப்பி சொல்லுங்க கண்ணா. ஆஃபீஸ் யூஸ்க்கு பண்ணா நாட் பர்கசைட். இல்ல கண்ணா, கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி சொல்லுங்க. தப்பு கொஞ்சம் இப்ப கேக்குதா? இப்போ கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி சொல்லுங்க செல்லம். ம்.
சிலமா மெயின்டெனன்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் எடுத்துக்கிறாங்கனாலே பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதை அவைல் பண்ண முடியும்டா. எப்போ டாக்ஸபிள் வேல்யூ மெயின்டெனன்ஸும் டெப்ரிசியேஷன் ரெண்டுமே இருந்தா அவன் பர்சனல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்றான்னு அர்த்தம். புரியுதா செல்லம்? எம்ப்ளாயி பர்சனல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாதான் அவன் மெயின்டெனன்ஸ்க்கும் இது கொடுக்கணும், டாக்ஸ் ஆகும், டெப்ரிசியேஷனுக்கும் டாக்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில ரெண்டாவது. புரியுதாடா? அடுத்தது லாக் புக் மெயின்டைன் பண்ணலனா அதுக்கு என்னடா ப்ரொவிஷன்ஸ்? இல்ல லாக் புக் மெயின்டைன் பண்ணா என்ன ப்ரொவிஷன்ஸ்? லாக் புக் மெயின்டைன் பண்ணலனா என்ன ப்ரொவிஷன்ஸ்? 24 டா. நீ போட்டுட்டி. illustration 24 முடிச்சிட்டேன்னு சொன்னீங்களே கண்ணா. எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்? அசட். அசட். சாரி, த மெயின்டெனன்ஸ் காஸ்ட். சூப்பர். லாக் புக் மெயின்டைன் பண்றதுனா என்ன, மெயின்டைன் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன்? அதுனா என்ன அர்த்தம்? ம். ம். Ah, that record of how the journey has happened, from which date, how much petrol they have put, from area to area, எவ்வளோ டேஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, இஸ் இட் ஃபார் ஒஃபிஷியல் யூஸ் ஆர் ஃபார் பர்சனல் யூஸ், இந்த கதை ஃபுல்லாக இருக்கிற புக் பேர் தான் லாக் புக். ஸோ இந்த கதை கரெக்டாக இருந்ததுன்னா 80% அவன் வந்து ரிடக்ஷன் வாங்கிக்கலாம். கதை இல்லை, புக்கே இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு 1800 ரூபாய், 12 மாசத்துக்கு 21,600 ரூபாய் மட்டும்தான் ரிடக்ஷனா கிடைக்கும். ஓகே. அப்படி அப்படி நீங்க பிரிச்சு அப்படி பட்டுன்னு சொல்லணும்டா சிவானி. தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஓகேவா? நீங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் நீங்க யூ ஹேவ் டு கம் டு தட் ஸ்பீடு வந்து ரொம்ப குவிக்கா வரணும். அதாவது உங்களுக்கு தெரியறது, ஆனா என்ன ஆயிடுறதுன்னா அந்த வார்த்தை தாட்ஸ் முன்னாடி போறதுனால வார்த்தை பின்னாடி போறது. நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய சொல்லணும்னு தோணுது உங்களுக்கு, ஆனா உங்களோட தாட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் போயிடுறது, அதனால வார்த்தை அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. அப்படி பண்ணாதீங்க. தாட்ஸ் கிளியரா வச்சுக்கோங்க, அப்ப வார்த்தை முன்னாடி வரும். வேர்ட்ஸ், see your for you thoughts is coming front, because of which words பின்னாடி போயிடுறது. பட் while communicating words should come first, so that அது எப்படி நடக்கும்னா தாட்ஸ் கிளியரா இருந்து கன்ஃபியூஷன் இல்லாம இருந்தா அது நடக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. பட் யூ ஆர் ஒர்க்கிங் வெரி குட். அது இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க, நான் அப்சர்வ் பண்றேன். ஓகே. இப்ப வந்து டிரைவருக்கு இன்னொரு பேர் என்னடா? ம். இதுல ஒரு பேர் சொல்லுவாங்க அப்பப்ப. வெரி குட், வெரி குட். சூப்பர். அது தெரியலடா. அது வந்து அந்த வேர்டு வந்து எங்கேருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜாஃபியர் ஏதோ ஒரு
அது வேரி ஆகும் செல்லமா. அதாவது ஆ, நம்ம இந்தியால ஆக்சுவலா சில இடத்துல வந்து சோஃபியர் தான் சொல்லுவாங்க. எங்க சொல்லுவாங்க தெரியுமா? நான் சொல்றேன் இருங்க. அதாவது இப்போ ஆ, பென்ஸு, பிஎம்டபிள்யூ, பிஎம்டபிள்யூ நிறைய கார் இருக்குல்லடா, லக்ஸூரியஸ் கார் இருக்குல்ல, லக்ஸூரியஸ் கார் ஓட்டுறவரை வந்து சொஃபியர்னு சொல்லுவாங்க. அதாவது இட்ஸ் மோர் ஆஃப் லெவல் ஆஃப் சர்வீஸ் யூ ப்ரொவைட். அந்த லக்ஸூரியஸ் காரோட டிரைவர் பார்த்தீங்கன்னா நம்ம கைமாலாம் இருக்க மாட்டாங்க, ப்ராப்பர் யூனிஃபார்ம், நீட்லி ட்ரெஸ்டு, அந்த காரை எப்படியே பள்ளிங்க மாதிரி இருக்கும், அதில் எல்லாம் போட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி கார் இருக்கும். நீட் மெயின்டெனன்ஸ், அந்த ஒரு ஒரு டிக்னிஃபைடாக இருக்கும். டிரைவர்ன்றது நம்ம ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்கும். அதுதான் அந்த டிரைவருக்கும் சொஃபியருக்குமான ஒரு சி செடான், லார்ஜ் செடான்லாம் இருக்குல்ல, லம்போகினி லம்போகினி கார்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஒரு அட்டையரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட க்ளோத்ஸாக இருக்கட்டும், அவங்க அப்ரோச்சாக இருக்கட்டும், அவங்க ரிசீவிங்காக இருக்கட்டும், உள்ள நம்மளை பார்த்த உடனே குட் மார்னிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, அந்த மாதிரி அந்த லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மல் ஹோட்டலுக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் போனால் எப்படி, அந்த டிஃப்ரென்ஸ் தான் டிரைவருக்கும் சொஃபியருக்குமான டிஃப்ரென்ஸ். ஹை கெப்பாசிட்டி கார்னா என்ன சொல்லலாம்? இல்ல இல்ல, மீன்ஸ் வாட் ஹை கெப்பாசிட்டி கார்னா என்ன அர்த்தம்? மீனிங் அது கரெக்டா சொல்லமா, எவ்வளோ லிட்டர்ஸ் அது வச்சு இது இது பண்ணோம். வெரி குட், இஃப் இட் எக்ஸீட்ஸ் 1.6 லிட்டர்ஸ் ஓகேவா. வெரி நைஸ் செல்லம். லோ கெப்பாசிட்டினா பிலோ ஓகேவா. குட். ஸோ இந்த மாதிரி கார் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அது ஹை கெப்பாசிட்டியா லோ கெப்பாசிட்டியா, அப்புறம் அந்த அஃபிஷியல் யூஸா பர்சனல் யூஸா போத்தா, இந்த ரெண்டு கிரைட்டீரியா கிளாரிஃபை பண்ணிட்டு அப்புறம் சம் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா. ஆ செல்லம்மா, இல்லஸ்ட்ரேஷன் 20 எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 20 எடுத்துக்கோங்க. வேணாங்க, நான் அதோட அதோட அப்ரோச் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும் எனக்கு.
ம். 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 440ன்ற இருக்கிற ஷேர் வேல்யூவ ₹50க்கு இந்த அசசிக்கு குடுக்குறோம். ஏன்னா அந்த அசசி வந்து ஏதோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால 440ன்ற வர்த் இருக்கிற ஷேர் வேல்யூவ ஒரு லேமேனுக்கு குடுக்குறான், ₹440 குடுப்பாங்க. ஒரு இவங்களோட வேல்யூவ ₹50க்குன்னு குடுக்குறான். அப்போ அவனுக்கு பெர்குசைட் எவ்வளோன்னா 44,000 மைனஸ் 5,000 விச் இஸ் 39,000. புரியுதாடா? சிவானி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிவானி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஓகே. சிவானி, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ப்ரொவைடட் கன்செஷனல் ரெண்ட். வேல்யூவேஷன் ஆஃப் அகாமடேஷன் ப்ரொவைடட் கன்செஷனல் ரெண்ட். அதுக்கு என்ன இது சொல்லுங்க. ஆமா செல்லம். வேல்யூ ஆஃப் அகாமடேஷன் ப்ரொவைட் கன்செஷனல். அதோட ப்ரொவிஷன்ஸ் கேட்கணும் செல்லமா. அதோட டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்க்கு சைட்டுக்கு என்ன நம்ம பண்ணுவோம்? ஆமாண்டா, வேல்யூ ஆஃப் அகாமடேஷன் ப்ரொவைடட் கன்செஷனல் ரெண்ட். கன்செஷனல் ரெண்ட் கேட்குறேன். ம். புரியுதாடா அது? இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் அப்ளிகபிள். ஓகேவா? இது கன்செஷனல் ரெண்ட் செல்லம். ஒருவேளை ஹோட்டல் அகாமடேட் பண்ணிருந்தாங்கன்னா 24% ஆஃப் தி salary. சூப்பர். ஆர் ஆக்சுவல் சார்ஜஸ் விச் எவர் இஸ் மினிமம். செல்லம், ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்னடா அர்த்தம்? ஐடியா மாதிரி. நீங்க 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 சொல்றது எப்படி இருக்கு பாத்தீங்க? இல்ல சிவானி, நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைன் டியூனிங்காக சொல்றேன். அதாவது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் எப்படி வருது பாருங்களேன். ஐடியான்னு சொல்றீங்க, அப்புறம் டிஸ்கவுண்ட்னு சொல்றீங்க. எது எது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுல?
நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஆனா நிறைய தாட்ஸ் வருது ஆக்சுவலா உங்களுக்கு. குட் அது. ஆனா நீங்க அதை கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு பாயிண்டா சொல்லணும் செல்லம். தட் அந்த அந்த பாயிண்ட் அந்த விஷயத்த வந்து நீங்க பாயிண்டா இது திஸ் இஸ் வாட் மேம் அப்படி அதுக்கு நீங்க அந்த பாயிண்ட்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ட்ரை பண்ணுங்க ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்னன்ட்டு. நீங்க சொன்னதுல எல்லாமே அதாவது நான் இப்ப எப்படின்னா அதை சேர்த்து போட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் பேப்பர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சிஎம்ஏ பேப்பர்ல கரெக்டா? ட்ரை பண்ணுங்க. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எம்ப்ளாயீஸ் சொல்லுங்க. எம்ப்ளாயீஸ் ஆ அதாவது ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கா அந்த மாதிரி எங்க போட்டிருக்காங்க? அந்த மாதிரி புக்ல இருக்கா அந்த மாதிரி? ஆக்சுவலா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்னா என்னன்னு சொல்றேன் சிவானி. சரி அது ஒரு ஈக்விட்டி ஷேர். ஓகே. எம்ப்ளாய்க்கு கம்பெனி கொடுக்கறது ஆர் டைரக்டர் கொடுக்கறது. டைரக்டரோ எம்ப்ளாயியோ கம்பெனிக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் ஏதாவது பண்ணி அதன் மூலமா கம்பெனி க்ரோ ஆகியிருந்தானா அப்போ எம்ப்ளாயிக்கு as a part ஆஃப் மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு ஷேர் தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர். இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். புக்ல இருந்து படிக்காதீங்க செல்லம். இதே தான் முன்னாடி நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் வேணும். புக்ல இருந்து படிக்கிறதுக்கு அப்ப நான் வேண்டாமே இல்லையா? நீங்களே சூப்பரா படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்களே. என்னோட வேல்யூடிஷன் என்ன இங்க? எப்ப கேட்டாலும் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் நீங்க சொல்ல தெரியணும். அப்ப அது மாதிரி நான் சொல்லி தரணும் உங்களுக்கு. கரெக்டா? Sweat equity shares are the type of equity shares that companies issue to employees and directors in exchange for a contributions to the company. These shares are often issued at a discount or free. இந்த மாதிரிலாம் நான் சொல்லலாம். என்ன வேல்யூ அடிஷன் அதுல? ஒண்ணுமே கிடையாது. என்ன எக்ஸாக்ட் வாட் இஸ் ஹேப்பனிங்ன்றது தெரிய வேண்டாமா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்னன்னா ஒரு டைரக்டரோ ஒரு எம்ப்ளாயியோ growth ஆஃப் தி ஆர்கனைசேஷனுக்காக எக்ஸ்ட்ராடினரியா உழைச்சி அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஆஸ் அ பார்ட் ஆஃப் மோட்டிவேஷன் கம்பெனி கிராண்ட்ஸ் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு த directors and employees for their excellent performance and contribution to the company. ஜென்ரலா ஃப்ரீயா கொடுக்குறாங்க இல்ல டிஸ்கவுண்ட்ல கொடுப்பாங்கண்ணா. புரியுதாடா? இது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் செல்லம். அடுத்த வாட்டி ஸ்வெட்டிக் ஷாஸ் கேட்டா நான் எப்படி உங்ககிட்ட சொன்னேன் அந்த மாதிரி நீங்க எனக்கு சொல்லணும். அந்த மாதிரி நீங்க முன்னாடியே அது மாதிரி தான் எழுதிட்டீங்கன்னு எனக்கு என்னமோ தோன்றது. பட் தென் யூ ஷுட் ஹாவ் செம்ம கிளாரிட்டியா அப்படியே டங்குன்னு அடிக்கணும். அப்படியே நான் கேட்கும்போது டப்பு 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 அடிச்சுனே வரணும்டா. ஓகேவா? இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் ஸ்லோவா எடுக்கிறதுல வேல்யூ அடிஷனே கிடையாது சிவானி. நான் மாட்டு கட 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 கடன்னு ஓகே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் முடிஞ்சு போச்சு. டிடக்ஷன்ஸ் அது படிங்க இது படிங்க அவ்வளோதான். இது முடிஞ்சு டெஸ்ட் வச்சு இது முடிஞ்சிச்சு அவ்வளோதான். போயிட்டே இருக்க வேண்டியதான். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் சொல்லுங்க செல்லம். என்ன ப்ரொவிஷன்ஸ்? ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வந்து அது கிடையாது. நோ 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 நோ. நீங்க சொல்றது ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு வாட் இஸ் த salary calculation சொல்றீங்க? ஐ எம் ஆஸ்கிங் இதே ஆன்சர் தான் முன்னாடி கேட்கும் போது ரிப்பீட் பண்ணீங்க. அப்படி சொல்லாதீங்க. ஆ அதுதான் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்னா என்ன அர்த்தம்னா
ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு ஒரு அகாமடேஷன் கொடுக்குறான். ஓகேவா? அதுல இவனோடதுல வந்து எவ்வளவு தூரம் பர்குசைட்டா கால்குலேட் ஆகிறது அப்படின்றதா ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். நீங்க சொல்ற கேட்டகரி என்னன்னா salary for the purpose of rent free accommodation calculation, அது rent free accommodation இல்ல. Don't get confused. சொல்லுங்க. ம். செல்லம் நீ பார்த்து படிக்கிறீங்களா? கரெக்டா செல்லம்மா, நீங்க எப்ப இதெல்லாம் பார்க்காம எனக்கு சொல்ல போறீங்க? சிவானி, நீங்க வந்து பார்க்காம சொல்லணும்டா, இந்த ஸ்டேஜ்ல பார்த்து சொல்லக்கூடாது. பார்க்காம சொல்லணும் கண்ணா. சரி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ம். Accommodation is not owned by employer என்ன பண்ணுவீங்க? ஓகே. Having population exceeding 40 lakhs as per 2011 censusக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் எக்ஸாம்பிளா சொல்லுங்க. செகண்ட் கேட்டகரிக்கு 15 lakhs to 40 lakhs. எனி அதர் சிட்டிக்கு? குட் குட், வெரி குட், சூப்பர். Conveyance facility provided by the employer to the employee for commuting between office and residence. Exempted perquisita, taxable perquisita. எஜுகேஷன் அலவன்ஸோட ப்ரொவிஷன் என்னடா? ம். 1000 per month ஆ? ஆ. ஆ. ஒரு சில்ட்ரனுக்கு ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய். ஹாஸ்டல் அலவன்ஸ்க்கு ஒரு சைல்டு 1 மந்த், அப்படி படிங்க. ஒரு சைல்டு ஒரு மந்த். ஹாஸ்டல் ட்ரெஸ் அலவன்ஸ் டாக்ஸபிளா எக்ஸம்டா? ஃபுல்லி டாக்ஸபிள். நோ 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 நோ, ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? அப்புறம் ஹெச்ஆர்ஏ ஓட ப்ரொவிஷன் என்னடா? அப்புறம் சூப்பர், வெரி குட். இல்லடா. salary for the purpose of ஹெச்ஆர்ஏ என்ன? கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். ஓகே. ஓகே. ஜட்ஜஸ்க்கு கொடுக்குற அலவன்சஸ்லாம் எப்படிடா? எக்ஸாம்டா டாக்ஸபிளா? ஜட்ஜஸ்க்கு கொடுக்குற ஜட்ஜஸ்க்கு கொடுக்குற அலவன்சஸ் இப்ப கேக்குறதா? exempted from tax, very good.
வெரி குட். ட்ரக் டிரைவர் அலவன்ஸ் என்னடா செல்லம்மா? டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் என்ன? 3,200 per month, which were excellent. Very good, very good, super. Retrenchment compensation ஓட provision என்ன செல்லம்? Retrenchment compensation என்னடா அர்த்தம்? Cancellation of contract. என்ன provision? Tax treatment என்ன அதுல? Section 10 subsection 10B ஓடது. Whichever is less. Okay வாடா? கிராஜுவிட்டிக்கு ஓகே, கிராஜுவிட்டிக்கு salary என்னெல்லாம் எடுத்துப்போம்? அதாவது கிராஜுவிட்டி கவர்ட் பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டுக்கு how do you calculate salary? அதாவது லைக் எப்படின்னா பேசிக் பிளஸ் டிஏவா இல்ல பேசிக் பிளஸ் டிஏ பிளஸ் கமிஷனா? அது கேக்குறேன். பேசிக் பிளஸ் டிஏ. ஓகே. கிராஜுவிட்டி நாட் கவர்ட் பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். சொல்லுடா. வெரி குட். லீவ் என்கேஷ்மெண்ட். பீயிங் average of last 10 months preceding the month of retirement. அது ஓகேவா செல்லம்? லீவ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். இல்ல salary for the purpose of இது. வாலண்டரி ரிட்டர்ன் பேசிக் டிஏ கமிஷன் செல்லம், அவ்வளவுதான். ஓகேவா செல்லம்? ஓகே. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு மீனிங் ஆஃப் salary என்ன? ஓகே. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ்க்கு பேசிக் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோ செல்லம். டிஏனா டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். கமிஷன்ன்றது டர்ன் ஓவர்ல இது பண்ணுவோம். ஓகேவா? செல்லம் கிராஜுவிட்டி பென்ஷன் அதெல்லாம் நீ தரவுலடா.
நம்ம நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ உனக்கு ஒரு ஒர்க்குடா. நோட் பண்ணிக்கோ செல்லம். இல்லஸ்ட்ரேஷன் 35. இல்ல இல்ல இல்ல, ஐயோ சாரி 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 சாரி, 35. நான் ஒரு salary ஃபார்மேட் நம்ம மாடியூல் 1 மாடியூல் 2 எக்ஸல் ஃபைல்ல salary ஃபார்மேட்னு ஒன்று இருக்குடா. அதை தரவா படிச்சு நல்ல நச்சுன்னு தரவா படிக்கணும். படிச்சுட்டு ஃப்ரைடேக்குள்ள எனக்கு டெஸ்ட் எழுதணும். salary ஃபார்மேட்னு ஒன்று இருக்கும், நான் காமிக்கிறேன் பாருங்க கணா. இதுடா செல்லமா, இது ஃபுல்லா தரவா படிக்கணும். இதெல்லாம் ஃபுல்லா தரவா படிச்சு செக்ஷன்ஸோட படிச்சு, ஓகேவா? எனக்கு டெஸ்ட். அடுத்தது மத்தது பார்க்கலாம் நம்ம. ஒரு நிமிஷம், வேற ஏதாவது. அடுத்த கிளாஸ்ல ப்ராவிடென்ட் ஃபண்டும் இந்த பெர்குசைட்ஸ் முடிச்சிடுறேன். ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், இதை மட்டும் பயான் பண்ணிட்டுக்கணும். அதை நீ ஃபுல்லா கோத்ரூ பண்ணிட்டேன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு சம் இல்லஸ்ட்ரேஷன் எல்லாமே கோத்ரூ பண்ணிடலாம். ஓகே செல்லம். அந்த salary ஃபார்மேட் புரிஞ்சுதாடா? இது ஃபுல்லுத்தையும், அதாவது 16(1)(a), 16(2), 16(3) எல்லாமே கம்ப்ளீட்டா. ஓகேவா? கோத்ரூ பண்ணிக்கோங்க சிவானி. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுல எங்கெல்லாம் வந்து டவுட் இருக்கு